ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் பசங்க விளாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிறந்த நாள். இவர் தான் பிறந்த நாள் பையன். இவர் தான் காசு கொடுத்தாப்புல இன்னைக்கு ட்ரீட்டுக்கு. ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அடுப்பு ஏறிச்சு, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல எண்ணெய் ஒரு 200 கிராம். நான் கட் பண்ணிடுவேன் கவுச்சுக்கிறாது. 200 ml ராடு 100 ml வெளியே ஊத்திட்டான். வளர்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நெய் சோறு வேணா இல்ல நீங்க ஏதாவது போட்டுருவோம்டா. அடுத்து பச்சை மிளகா. ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஆன்சர் தான். பட்டைய விடாம பச்சை மிளகா போட்டு இன்னைக்கு நெய் சோறு புளி சோறு ஆகணும். தக்காளி போட்டுக்குவோம். அதான் எடுங்க, அதெல்லாம் எடுங்க, நான் ட்ரோல் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து இங்க பாரு பட்டை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் போட்டுக்கிறோம். புகை அடிக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. பண்ண பண்ணிடும். பண்ண தெரியாது, அசியம் பண்ண தெரியாதுண்ணே. அவசியம் இல்லடா பண்ணணும். எடுத்தா நம்ம பெரிய ஊட்டி போற ஆகுண்டா. வாடா கிலோ எந்த நாய் குலைச்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டுறேன். ஒன்று போட்டு களி தண்ணி எடுப்போம். நைஸ் ஒரு மாசமா இருக்குங்க பாரு கீர்த்தி. நைஸ் ஒரு கண்டிஷன் கீர்த்தி. கறி முடிஞ்சுட்டு அடுத்து உப்பு போட்டுக்கிறங்க. அடுத்து ரெடி பண்ணி பாருங்க. சிக்கன் ரெடி பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் கிளிப் எடுத்து வீட்டுக்கு அனுப்பி போட்டுரு. அடுத்து இது ஸ்பாட்டன்ஸ் பிரியாணி அரிசி 1 கிலோ. தண்ணி ஊற்ற போட்டு இறக்கிடுங்க மணத்துக்கு நல்லா. சாமி தீயா இருக்க மாட்டேங்கிறாங்க. வதங்கிடுச்சு. தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அப்படி இதுக்கு தீயடியில அது யாருண்ணா வந்தா விசுவாதம் இவர்தான் போயேன்னு கத்துறது. காட்டுங்க தைரியமான இல்ல. பயங்கரமான முறையில சுட்டுக்கு இருக்காப்புல. பழங்காலத்து முறையில ஈரல் சுட்டுக்கு இருக்காப்புல. பாருங்க எப்படி சுட்டுக்கு இருக்காப்புல. அருமையா இருக்கு. இல்லையா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதை போட்டுருங்க நடுவில். மிஸ் சொல்லி கொடுத்துட்டாடா. மிஸ் சொல்லுது உன்னை படிக்க வைக்காம போய் சமைக்க விட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இருக்கு. நெய் ஊற்றிக்கிறோம் 50 கிராம். கண்ணு இருக்கு. சிக்கன் பொடி பெப்பர் போட்டுக்கிறோம். தண்ணி இருக்காதா? தண்ணியை பொறுக்கிறாங்க. மிக்சர்ல போட்டு தண்ணி ஊற்றிக்கிறீங்க. கறி போச்சு ரைட்டா போதும். நான் வந்து டெய்லி பார்த்துருப்பேன். சின்ன குழந்தை மாதிரி அழுது. நாய் அழுவும். இந்த குட்டி போட்ட நாய் அழுவும்.
நாய் ஊழ விடு அப்படியே அச்சலக்க ஆள் மாதிரியே அழுவேன். கத்துறேன் அப்படி ஆள் குழந்தை கத்துற மாதிரி. எப்படியே அப்படி கத்து நீட்டா. கரண்டி வச்சு கிளாஸ் அதை கிண்டி விடுறோம். என்னத்து சமப்படுத்தி விடு. என்னத்து அரிசி எடுத்து சந்தாரு என்னடா பண்ற? நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. கடைசியாக கறி போட்டுக்கிறோம் ஃபைனல் டச்சா. கறியை போட்டு நல்லா வதக்கிடுங்க வேகிற அளவு. இப்பயே மூக்கு உறிஞ்சுது. எத்தனை படி போட்டிருக்கிய? 2 கிலோ போட்டிய? காலைல பிச்சுட்டு போட்டுருந்தேன். யாரை கெட்டு போட்டிய? யாரு இங்கே முடியாதவங்களால மூடி போட்டு வச்சு நல்லா வேக வெட்டிக்கிறோம். விடாத அப்படியே விடு. முடினா இல்லை விடு. அவ்வளோதான். அது மேலே அதுக்கு சுருண்டா கீட்டு உட்காந்தானே அப்படி கறி மூடி எடுத்து போட்டு மூடுறா. எந்த முடிய அந்த முடி எப்படி போட்டுவேன்? சும்மா வச்சு தலையில மேலே பிடிக்கும். அருமையான நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. நெய்ச்சோறு சிக்கன் கிரேவி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அருமையா இருக்கு. இன்னைக்கு பயங்கரமா சாப்பிட்றோம். நெய்ச்சோறு மாதிரி இல்லையடா. ஹைதராபாத் பிரியாணி அடுத்தது எடுத்துக்கிறோம். எப்படிடா இருக்கு நெய்ச்சோறு? நிறையா இருக்கு. சொல்லு விஸ்வா. பச்சை மிளகா மட்டும் அள்ளிப்பட்டியான். நீங்க வினோத் சாப்பிடவே இல்லை. நீ நீ நல்லா இருக்கு. நல்லா பச்சை மிளகா போடுவாங்க. சோறு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நண்பர்களே.